அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2-3 டேஸாக என்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் வந்து எம்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அது வந்து என்ன ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எம்சிசி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எந்த ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்கல. அது வந்து 2019 பண்ணதுக்கான வெப்சைட். அது வந்து இன்னும் அவங்க அப்டேட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எக்ஸ்பெக்டட் டேட் இஸ் இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் வந்து அக்டோபர் 27 ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் 27 மேபி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 1 வீக் மேலே டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 வீக்குள்ளே நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கேண்டிடேட் லாகின் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஆரம்பிக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின டீட்டெயில் வீடியோ நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ டியூ டு சம் டெக்னிக்கல் எரர்ஸ் அதனால் 2-3 வீடியோஸ் பண்ண முடியல. இது இல்லாமல் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஐ எம் கோயிங் வித் சம் டைம்ஸ். ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு யார் அப்ளை பண்ணணும், இதுதான் ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் நான் கேட்டுக்க நினச்சேன். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து அரௌண்ட் 580 இருந்தது. பட் இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாக்காக கட் ஆஃப் ஏற தான் போகுது. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஸ்கோரிங் மோர் தென் 620, நான் பார்த்தேன் 613ங்கிறது அரௌண்ட் ஒரு 11,000 ரேங்க் பக்கம் இருக்குது. 620ங்கிறது அரௌண்ட் நமக்கு வந்து 10,000 to 11,000 ரேங்க்குள்ளே வந்து 620 ரேங்க் இருக்குது. 620ங்கிற மார்க் வந்து 10,000 to 11,000 ரேங்க்குள்ளே இருக்குது. ஸோ தாராளமாக யாரெல்லாம் 620 அபோவ் எடுத்திருக்கீங்களோ கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள். கன்ஃபார்ம் சீட் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா மூலிமா தமிழ்நாடு சீட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி நமக்கு வந்து கீழே இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்க ஜாஸ்தியான சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீட்னால் நம்ம முக்கியங்க. நம்ம சீட்டை ஆல் இண்டியா கோட்டா வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அக்டோபர் 27 நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னும் அரௌண்ட் நமக்கு 1 or 2 days ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். எப்போ வேணால் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே லைனாக ஸ்டேட் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. மேபி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த வருஷம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, இன்னும் அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. பட் மேபி அவர் ப்ரெடிக்ஷன் இஸ் டியூ டு ஆன்லைன் கவுன்சிலிங் வைக்கலாம், டியூ டு திஸ் பேண்டமிக்காக இருக்கட்டும். அதே சமயம் இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கூட நான் சொன்னேன் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கே நமக்கு வந்து ஆன்லைன்லேயும் இந்த தடவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னாங்க. இத்தனை வருஷம் ஆஃப்லைன் இருந்துச்சு, இந்த வருஷம் ஆன்லைனு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கும் நிறைய கூட்டம் கூட முடியாது இந்த ப்ராப்ளம் இருக்கனால ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் எங்களுக்கு சொன்னாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் வைக்கிற மாதிரி. பட் இந்த வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இந்த வருஷம் எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு சில முக்கியமான விஷயம் தான் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ட்ரிக்ஸ் இந்த சென்ஸ் அதே ஒரு லீகலான ட்ரிக்ஸ் தான். அது நம்ம அவங்களே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படிலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி ஃபில் பண்ணால் நிறைய சான்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் வரும். நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். ஓகே, கமிங் பேக். ஆல் இண்டியா கோட்டா எடுத்தவங்களால ஸ்டேட் கோட்டா எடுக்க முடியுமா? இது ஒரு பெரிய கொஷினாக இருக்கும். லாஸ்ட் இயர் 2019 நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறப்ப எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போயிட்டு சீட் எடுத்துட்டிங்கன்னா, நாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துட்டோம்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் போயிட்டு சீட் எடுத்துட்டா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இதே நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கலன்னா நம்ம எவென்ச்சுவலி எடுத்து ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். ஸ்டேட் கோட்டாவில் வந்து நம்மளால் வந்து சீட் எடுக்க முடியும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கைட்லைன்ஸ் தெரியல, இன்னும் நியூவாக எதுவும் அவங்க சொல்லலை. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பப்ளிக் நோட்டீஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் இயர் ரூல் படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரூலாக இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது இதுதான். அக்டோபர் 27 அன்னைக்கு ஆல் இண்டியா கோட்டா ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கூடி சீக்கிரத்துலேயே ஸ்டேட் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இப்போ அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நமக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். டென்ஷன் படாதீங்க, நிஜமாக சொல்கிறேன். இந்த டைமில் வந்து லாஸ்ட் இயர் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அனாலிசிஸ் அது இதுன்னு போட்டு நமக்கு நாம் நார்மலாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ளசன்ட் மைண்ட் இருக்கும். ஒரு பயம் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு இருப்போம். பட் வந்து நிறைய கம்பேரிசன் அனாலிசிஸ்லாம் கேட்குறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா டென்ஷன், ஒரு அடிட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம மைண்ட்குள்ளே ஜென்ரேட் ஆகும். என்னதான் ஒரு பயம் இருந்தாலும் சரி அது ஒரு ரொம்ப அன்ஹெல்த்தி விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அனலைசிஸ் பண்ணி நோண்டல. நீங்கள் வாங்க ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் நம்ம தெளிவாக பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு 620+ இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேட் கோட்டாக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோலேருந்து நான் சொல்ல நினச்சது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஆல். பை.